அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரனாஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு பலகாரத்தில் என்ன சமையல் செய்ய போறோம்னா ஹெல்த்தியான சுண்டல். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நான் கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக நாம் முறக்கட்டி வச்சிருக்கோம். இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். சுண்டல் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். பாருங்க எப்படி முறக்கட்டி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி நல்லா முறக்கட்டி இருக்கணும். இதுல நம்ம உப்பு ஆட் பண்ண போறோம் தேவையான அளவுக்கு. இது நம்ம மூடிட்டு 6 விசில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். சுண்டல் வேகிற வரையும் நம்ம மசாலாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். தேங்காய் 1/2 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, இஞ்சி துண்டு 1, கருவேப்பிள்ளை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம். இது நம்ம குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். நாங்கள் சுண்டலை தாளிக்கலாம். நாங்கள் கோல்டன் ஆயில் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் கடுகு சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிள்ளிய மிளகா எடுத்திருக்கேன். நம்ம இதுல நம்ம செஞ்ச சுண்டலை ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டுக்காண்டி நம்ம கேரட் போட்டுக்கலாம். நம்ம சுண்டல் விசில் விடும் போது உப்பு போட்டிருந்தோம். உங்களுக்கு டேஸ்டுக்காண்டி தேவைன்னா நீங்க வதக்கும் போதே உப்பு போட்டுக்கலாம். மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் புளிப்புக்காண்டி நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். பாதி லெமன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டல் ரெடி. சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுண்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுச்சு. வேற வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.